இந்த உலகில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிற மாவீரர்களையும் எம்முயிர் தலைவர் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களையும் அடங்கி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம். சஞ்சய் நிகாஸ் அப்படின்ற ஒரு அமைச்சர் உத்தரப்பிரதேசத்துல ஒரு திருமண நிகழ்வுக்கு போறாரு. போனவரை ஒரு 20 பேர் சுத்தி நின்று கேள்வி கேட்கிறாங்க. நீங்க அமைச்சரா இருக்கிறீங்க, இந்த தொகுதிக்கு என்ன பண்ணிட்டீங்க, இது நாள் வரையும் என்ன பண்ணீங்க நீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த அமைச்சர் உங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு போறாரு. போய்க்கிருந்த அந்த அமைச்சரை இழுத்து போட்டு 4 மிதி பொதுமக்கள் மிதிச்சாங்க. அந்த மாதிரி நீங்க ஓட்டு கேட்டு வரக்கூடிய பொன்முடிய மிதிங்கன்னு நான் சொல்ல வரல. 7 ஒன்றியத்துக்கு 7 அமைச்சர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்படி வரக்கூடிய அமைச்சர்களை இழுத்து போட்டு அடிங்கன்னு நான் சொல்ல வரல. அதுவும் எப்படி அடிச்சிடக்கூடாது, டெல்லியில சிஐஎஸ்எஃப் வீராங்கனை ஒருத்தங்க கங்கனா ராணவத் அப்படின்ற அந்த பாஜகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரை கன்னத்திலே விட்டாங்களே, அந்த மாதிரி தயவு செய்து விட்டுறாதீங்க. கேள்வி கேளுங்க. எப்படி கேட்கணும்? இங்க சாலை சரியா இல்ல, தினந்தோறும் நாங்கள் பயணிக்கிறோம், பல கிலோமீட்டர் இந்த விக்கிரவாண்டி தொகுதி முழுவதும் பயணிக்கிறோம், சாலை சரியா இல்ல, ஏன் சரியா இல்ல அப்படின்னு வரக்கூடியவங்க கிட்ட கேள்வி கேளுங்க. வேலை வாய்ப்பு இல்ல, ஒவ்வொரு வீட்லயும் போய் இளைஞர்களை பாக்குறோம், வேலையை தேடி புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் போயிருக்காங்க. ஏன்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, அதனால மற்ற மாவட்டங்களுக்கு போறாங்க. ஏன் வேலை வாய்ப்பு இல்லைன்னு கேள்வி கேளுங்க. ஆனாலும் எங்க கிட்ட மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. வாக்கு கேட்டு போகும்போது எத்தனை ரூபா நீங்க கொடுப்பீங்க? திமுக இவ்வளவு கொடுக்குது, நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க அப்படின்னு மக்கள் எங்க கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யாருக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம்? இன்னைக்கு சட்டமன்றத்தில் விவாதம் நடக்குது. அந்த சட்டமன்றத்தில் மதுவிலக்குத்துறை அமைச்சர், பேருக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சர், ஆனா மது பரப்புத்துறை அமைச்சர் தான் அவர் சொல்றாரு, முத்துச்சாமி சொல்றாரு, என்ன இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர் மாதிரி அவர் வரமாட்டாரு, இருந்தாலும் அவர் முயற்சி பண்றாரு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா மதுவிலக்கு அமல்படுத்துறதுக்கான சூழ்நிலை வரல அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்க வந்தா 360வது வாக்குறுதி நீங்க எடுத்து பாருங்க, படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. வருவாங்களே கேள்வி கேளுங்க. ஓட்டு கேட்டு வரக்கூடியவங்க கிட்ட கேள்வி கேளுங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மரணங்கள் 65 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க, சாராயம் குடிச்சு, கள்ளக்குறிச்சியில. அதே மாதிரி இன்னைக்கு உடுமலையில 2 பேர் இறந்து போயிட்டாங்க. போன வருஷம் மரக்கோணத்துல 20 பேர் இறந்து போனாங்க. தொடர்ச்சியா மரணங்கள் நடக்குது. கொஞ்சம் கூட மக்கள் மேல, அந்த மக்கள் மீது நம்பிக்கை இல்லாம, மக்கள் மீது அன்பு இல்லாம, நேசம் இல்லாம முதலமைச்சர் நம்ம மக்கள் செத்துக்கு இருக்கிறாங்களே, உடனடியா நடவடிக்கை எடுக்கணும், உடனடியா கள்ளச்சாராயத்தை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கணும், பேசுறதோட நின்று கூடாது, செயல்படுத்தணும், மதுவிலக்கை அமல்படுத்தணும். நின்றாம என்ன பண்றாங்க? ரசிக்கிறாரு முதலமைச்சர், மக்கள் சாகிறத ரசிச்சுக்கு இருக்கிறாரு. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? 1997 இலங்கையில சண்டை நடக்குது, இலங்கை ராணுவத்தை எதிர்த்து சண்டை நடக்குது. அந்த சண்டையில 17 பேர் இலங்கை ராணுவத்தை சேர்ந்தவங்க இறந்துடுறாங்க. 17 பேர். வெற்றிகரமான தாக்குதல், விடுதலை புலிகள் அதை கொண்டாடுறாங்க. ஆனா 2 பேர் இறந்துடுறாங்க, பொதுமக்கள் 2 பேர் இறந்துடுறாங்க. உடனடியா தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு தகவல் போது, அந்த நடவடிக்கை யார் மேற்கொண்டாங்களோ அந்த பொறுப்பாளர்கள் மீது உடனடியா நடவடிக்கை எடுத்தார் அவர் தலைவர். ஆனா தினந்தோறும் செய்திகள் வருது, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான், மதுக்கடையில போய் டாஸ்மாக்ல போய் குடிச்சு செத்து போயிட்டான், தினந்தோறும் செய்திகள் வருது. ஆனாலும் கண்டு காணாம இருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இளைஞர்கள் நினைத்தால் மாற்றம் நிச்சயம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சி, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், ஒரு கட்சி இளைஞர்களுக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இந்தியாவின் அடுத்த எதிர்காலம் இளைஞர்கள் சொல்றாங்க, இந்தியாவுடைய எதிர்காலமே இளைஞர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு எந்த கட்சியில சீட்டு கொடுத்தாங்க? ஒரு கட்சியில கொடுக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சியில 20க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு சீட்டு கொடுத்தது இந்தியாவிலே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்தியாவிலேயே. அப்போ இந்தியாவிலேயே இளைஞர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி. இதை உணர்ந்து இளைஞர்கள் வரக்கூடிய இடைத்தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் அபிநயா அவர்களுக்கு வாக்குப்பட்டியல் வரிசை எண் 2 உள்ள மைக் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். மகளிர் பாசனத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கா ரஜிமா பாபா அவர்கள்.